டாபிக் வந்து கான்ட்ராக்ட் எப்படி மேக் பண்றது தான் டாபிக். ஸோ இவன் வந்து செல்லர் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணி இன்டர்மீடியேட் கொடுக்குறது தான் இவன் ஆக்சுவலி செல்லர். இவன் வந்து இன்டர்மீடியேட் லைக் ரீட்டைலர் ஹோல்சேலர் மாதிரி. ஸோ இப்போ ரெண்டு பேரும் ஒருக்குள்ள ஆஃபர் அப்புறம் பார்கெயின் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு பெயிண்டிங் சேல்ஸ் பண்ணுறேன். ஒரு யூனிட் வந்து 500. ஆனால் யூனிட்டில் வந்து 100 யூனிட் சேல் பண்ணுறேன் 50,000. இப்போ நான் வந்து ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ஷாப்போட ஓனர். நான் வந்து ஓனர். இப்போ நான் வந்து இவன்கிட்ட போய் ஹோல்சேலாக நான் வந்து இப்போ 120 பெயிண்ட் வாங்க போகிறேன். எனக்கு இப்போ வந்து 120 பெயிண்ட் வேணும். உங்களோட எவ்வளோ தெரியும்? 45. எனக்கு வந்து 30 வேணும். 45. மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து 43 தான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். ப்ராஃபிட் வந்து 7 வரும். 45 நான் வந்து ஹோல்சேலாக எடுக்கிறேன். அதனால் வந்து நான் எனக்கு தான் வந்து சார்ஜ் கிடைக்கும். அதனால் எனக்கு 40 40 நான் வந்து எனக்கு வந்து 100 யூனிட் ஆஃப் பெயிண்ட் வந்து இப்போ நான் வந்து 44,000 வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து அதை வந்து கன்சூமருக்கு சேல் பண்ணுறேன். ஆக்சுவலி இவன் செல்லர். இவன் வந்து 44,500 ஃபினிஷ் பண்ணா. ஆக்சுவலாக என்ன சொன்னா 43 தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட். அது வந்து கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவனோட ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே 35,000 தான் இருக்கும். அதுவுமே அவன் 8,000 கூட்டி தான் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் கூட்டி 7,000 தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். ஆனால் அவன் ஒரிஜினல் ப்ராஃபிட் எவ்வளோ 15,000 50,000 கொடுத்தா. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கான்? 44,500 கொடுத்துருக்கான். ஸோ நீ எவ்வளோ ப்ராஃபிட் 9,000 கிட்ட ப்ராஃபிட் ஆயிடுச்சு. அவன் சொன்னது போய் அதனால ப்ராஃபிட் அதிகமாக வந்துருக்கு. இவனுக்கும் அதே தான். இவன் காஸ்ட்லாம் அதிகமாக வரவே வராது. ஆனால் எவ்வளோ 45,000 காஸ்ட்டுக்கு வரும்னு சொல்லி இவனும் வாங்கியிருக்கான். ஸோ ரெண்டு பேருமே இதான் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் தான் நடக்கும். இப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு வந்து கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் வந்து இவனுக்கும் நந்தாக்கும் எனக்கும் வந்து இப்போ 100 பெயிண்ட்டுக்கான கான்ட்ராக்ட் வந்து இப்போ சைன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அவன் வாங்கிட்டேன். அடுத்து நான் வந்து இப்போ ரீட்டைலராக இப்போ நான் வந்து கன்சியூமருக்கு சேல் பண்ணணும். இப்போ இவன் தான் ஃபைனல் கன்சியூமர். இவன் தான் ஃபைனல் ப்ராடக்ட் போகும். இவன் இருந்து வேற இடத்துக்கு போகாது. ஏன்னா இவன் கன்சியூமர். பேரோல்னா வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து எவ்வளோ நாள் லீவ் போட்டுருக்காங்க, எவ்வளோ நாள் வந்திருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக அவங்களோட சேலரி வந்து கரெக்டாக போஸ்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது பேரோல். அதில் வந்து லோன்ஸ் நிறைய பேர் அப்புறம் ரிஸ்க் கிரெடிட் ரிஸ்க் அதை பற்றி தான் நாங்கள் படிப்போம். அப்புறம் கீ ஸ்கில் பேஸ் டெக்னிக்கல் ஸ்கில்ல வந்து ஆடிட் சாஃப்ட்வேர் யூஸ் அதில் வந்து எக்ஸல் அப்புறம் டேலி அதில் வந்து எப்படி இதெல்லாம் போஸ்ட் பண்ணோம், அப்புறம் பேரோல் வந்து பேரோல் ஆட் பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் வந்து